நானும் வாக்களித்தேன், ஆனால் மாற்றம் செய்தேன். மாலி அலைக்கும் மின் சுல்தான். இதுதான் ரொம்ப பயங்கரமாக சிந்திக்க வேண்டிய விடயம். பலாத்காரத்தையும் எந்த விதமான அதிகாரத்தையும் அல்லாஹ் எனக்கு தரவில்லை. அல்லாஹ் எனக்கு தரவில்லை. உதாரணமாக அதிகாலையுடைய நேரம், குளிர் சூழ்ந்த நேரம், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்ற முஅத்தினுடைய சங்கநாதம் அதிகாலை தென்றல் காற்றோடு சங்கமமாகி உன் செவிகளில் பட்டதும், நீ உன்னுடைய போர்வையை விலக்கிவிட்டு மனைவியை விட்டும் நீ விலகி எழுந்து அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற தயாராகிய உன்னை எப்பொழுதாவது நான் வந்து அடித்து படுக்க போட்டதுண்டா? அந்த பலாத்காரத்தை அல்லாஹ் எனக்கு தரவில்லையே. நீ தொழுதால் உன்னை கொலை செய்வேன் என்று உன்னை மிரட்டியது உண்டா? அந்த பலாத்காரத்தையும் அல்லாஹ் எனக்கு தரவில்லையே. ஜகாத்துடைய கடமை விதியாக்கப்பட்ட நீ சொத்து சொத்தாக கட்டம் கட்டமாக கணக்கு பார்த்து ஜகாத்தை வெளியேற்ற வேண்டிய சொத்துக்களை நீ எடுத்து ஒரு ஏழைக்கு கொடுக்கின்ற பொழுது உன்னுடைய கையை வந்து தட்டியதுண்டா? ஹஜ்ஜுடைய கடமைக்காக வேண்டி காத்திருந்த உன்னை நீ ஹஜ்ஜுக்கு நாடக்கூடாது, நீ அப்படி ஹஜ்ஜு செய்தால் நீ போகின்ற வாகனத்தை உடைத்து நொறுக்கி உன்னை படுகொலை செய்வேன் என்று மிரட்டியதுண்டா? அந்த தைரியத்தை அல்லாஹ் எனக்கு தரவில்லையே. இன்னமா தஅவுதுக்கும் ஃபஸ்தஜப்தும் லீ, உன்னை நான் சும்மா கூப்பிட்டு பார்த்தேன், நீ என்னை பின்பற்றி விட்டாய். சுபஹ் தொழுகையை தொழாதே என்று உன்னை நான் சொன்னதுண்டா? அப்படி சொல்லவில்லையே. கொஞ்சம் தாமதமாக தொழலாமே என்று தானே சொன்னேன். நீ சுபஹுடைய சூரியன் உதயமாகும் வரைக்கும் தூங்கி என்னுடைய சிறுநீர் கழிக்கும் இடமாக உன்னுடைய காதை நீ ஆக்கி தந்தாய் அல்லவா? அடுத்த வருடம் ஹஜ்ஜி செய்யலாம் தானே, உன்னுடைய சொந்த வேலைகளை நீ நிறைவேற்றிக் கொண்டு அடுத்த வருஷம் ஹஜ்ஜி செய்யலாம் தானே என்று சும்மா உன்னை நான் அழைத்து பார்த்தேன், நீ பின்பற்றி விட்டாய். அடுத்த வருடம் வருவதற்கு முன்னால் மௌத்து வந்தது, யகூதி நசாரியாக மௌத்தாய் போய்விட்டாய். பாவம் செய்து செய்து நல்ல விடயங்கள் உன்னுடைய காதுக்கு விழ 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 இன்னும் கொஞ்ச காலம் பாவம் செய்துவிட்டு ஒரே அடியா தௌபா செய்வோமே என்று சொன்னேனே தவிர நீ நன்மை செய்யாதே, பாவத்தையே செய் என்று எப்பொழுதாவது உன்னை நான் தூண்டியதுண்டா? அப்படி நான் செய்யவில்லையே. ஏ வெட்கம் கெட்டவர்களே, ஷைத்தான் சொல்லுவான், நான் உங்களை பார்த்து சொல்லவில்லை, ஷைத்தான் சொல்லுவான், வெட்கம் கெட்டவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உன்னுடைய நேர்வழிக்காக வேண்டி செய்த ஏற்பாடுகளை நீ சிந்திக்கவில்லையா? இவ்வளவு படுபாவியான என்னை விட்டும் உன் எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் எப்படி ஏற்பாடு செய்தான் தெரியுமா? 1,24,000 நபிமார்களை அனுப்பவில்லையா? 110 சுகுப்புகளை ஸ்பெஷலாக வானத்திலே இருந்து இறக்கி உனக்கு புத்தி புகட்டவில்லையா? 25 நபிமார்களுடைய சரித்திரங்களை சொல்லி அவர்களுக்கு நேர்ந்த கதைகளை சொல்லி அவர்களுக்கு இருலோகத்திலேயும் அதாவது இருக்கிறது என்று உன்னுடைய அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு பாடம் புகட்டவில்லையா? 4 வேதங்களை மனித கோடிகளுடைய நேர்வழிக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்யவில்லையா? கூட்டம் கூட்டமாக வீடு வீடாக தேடி வந்து மமதையிலே மூழ்கி கிடந்த உன்னை தட்டி எழுப்பி தலைவாசலுக்கு கொண்டு வந்து நிறுத்தாட்டி, உனக்கு மரணம் இருக்கிறது, கபர் இருக்கிறது, கேள்விகளுக்கு இருக்கிறது, மஹ்ஷர் இருக்கிறது, மீசான் இருக்கிறது, இந்த நரகம் இருக்கிறது, சிராத் இருக்கிறது, சுவர்க்கம் இருக்கிறது என்றெல்லாம் உன்னை எச்சரிக்கவில்லையா? வாரத்துக்கு ஒருமுறை ஜும்மாவுடைய கடமை என்று ஒரு கடமையை விதியாக்கி எந்த வேலையிலே நீ இருந்தாலும் அத்துணை வேலைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அங்கே நிகழ்த்துகின்ற பிரசங்கத்தை நீ விரும்பினாலும் சரி, நீ விரும்பாவிட்டாலும் சரி, அதை கேட்டுதான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு உன்னை உள்ளாக்கி உன்னுடைய சிந்தனையை அல்லாஹ் தட்டவில்லையா? வருடத்துக்கு ஒருமுறை ரமலானை தந்து எந்த ரஹமத்து இல்லாமல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு கூட சுவர்க்கம் போவது ஹராமோ அந்த ரஹமத்தை தேடி அடியானே என்று 10 நாளை ஒதுக்கி தந்து ரஹமத்தை உனக்கு தருவதற்கு அல்லாஹ் அறைகூவி அழைக்கவில்லையா? பாவக்கடலிலே மூழ்கி கிடந்த உன்னை, மீசானுடைய பாவத்தை நீ பாவத்தினால் நிறைக்கின்ற உன்னை பார்த்து, அடியானே இப்படியே நீ மௌத்தாகிவிட்டால் டிரெக்டாக நரகம் போய்விடுவாய், பாவச்சுமையை குறை என்று அலைகூவி அழைத்து 10 நாளை உனக்கு ஒதுக்கி தந்து மகஃபிரத்துடைய வாசலை உனக்கு திறந்து தரவில்லையா? இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளையும் உன் நேர்வழிக்காக வேண்டி செய்த அல்லாஹ் உன்னை சோதனைக்காக வேண்டி என்னை மாத்திரம் தானேடா உலகத்திலே படைத்தான். இவ்வளவு ஏற்பாடுகளுக்கு மாற்றம் செய்துவிட்டு நீ என்னை பின்பற்றி வந்திருக்கின்றாயே, ஃபலா தலூமூனி, என்னை நீ
இப்ப பழிக்க வேண்டாம், கடைசியாக சொல்லுகிறேன், யாரும் என்னை பழிக்க கூடாது. வலுவமோ அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பழித்துக் கொள்ளுங்கள் என்ற இந்த பிரசங்கங்களை கேட்டு திருந்தாதவர்களுக்கு ஷைத்தானுடைய பிரசங்கத்தை கேட்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று அந்த ஷைத்தானுடைய குத்துபாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, சற்று சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைத்தான் சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, அந்த பயங்கரமான நரக நெருப்பை விட்டும் ஈமான் கொண்டவர்களே நீங்களும் தப்பிக்கொள்ளுங்கள், உங்களுடைய கூட்டம் குடும்பத்தினர்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். கண்ணியமானவர்களே, சற்று சிந்தனையோடு கேளுங்கள். எங்களுடைய கூட்டம் குடும்பத்தினர்கள் நரகத்துடைய வழியிலே போகின்றார்களா அல்லது சுவர்க்கத்துடைய வழியிலே போகின்றார்களா? எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய பெண் குழந்தைகள், எங்களுடைய ஆண் குழந்தைகள், நாம் எதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றோம்? அன்றாட ஒவ்வொரு செயல்களும் அவர்களுக்கு எப்படி நிகழ்கின்றது? எங்களுடைய வீடு சுவர்க்கவாதியுடைய வீடாக இருக்கிறதா அல்லது நரகவாதியுடைய வீடாக இருக்கிறதா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தொழுகைகளை வீடுகளிலே நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். பரலான தொழுகை கிடையாது, சுன்னத்தான தொழுகைகள். பெண்கள் தொழுகின்ற அமைப்பாக வீடுகள் மாற்றப்பட வேண்டும். லா தஜஅலூஹா குபூரா, அந்த வீடுகளை கபர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். எத்தனை வீடுகளிலே எத்தனை கூட்டம் குடும்பத்தோடு நாம் சுவர்க்கத்துடைய லைனிலே நாங்கள் திருப்பிக் கொண்டிருக்கின்றோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹதீஸை மாத்திரம் சிந்தியுங்கள். கடைசியாக இந்த ஹதீஸை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். நீங்கள் வீடுகளை தொழாமல் போடுவதன் மூலமாக அதனை கபர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்றார்கள். இங்கே உலமாக்கள் விளக்கம் எழுதுகின்றார்கள். வெறுமனே ஃபர்லான நஃபிலான தொழுகைகளை வீடுகளிலே தொழாமல் இருப்பதன் மூலமாகவே வீடுகள் கபர்களாக மாறுகின்றது என்று சொன்னால், ஏன் இங்கே நபி கபருக்கு ஒப்பாக்கினார்கள்? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு ஒப்பாக்கினார்கள்? கபர் என்பது இறந்த மனிதர்கள் குடிவாழுகின்ற இடம். தொழாத வீடு உள்ளம் இருந்தவர்கள் வாடுகின்ற இடம். எனவே இறந்தவர்கள் புதைக்கப்படுகின்ற, இறந்தவர்கள் அடக்கம் செய்யப்படுகின்ற அந்த புதைகுழிக்கு உயிரோடு இருக்கின்ற உள்ளங்கள் இறக்கப்பட்ட மனிதர்களுடைய வீடுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பாக்கி இருக்கிறார். வெறுமனே தொழாமல் இருப்பதன் மூலமாகவே எங்களுடைய வீடுகள் கபர்களாக மாறுகிறது என்றால், அல்லாஹ்வுக்கு மாற்றமான விடயங்களும் அதற்குள்ளே புகுந்து விட்டால் எவ்வளவு முசீபத்தான வீடுகளாக மாறுகின்றது. உருவப்படங்கள் தொங்கவிட வேண்டாம், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். நாய் வளர்க்க வேண்டாம், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். ஆபாச காட்சிகள், உருவப்படங்களை காட்டுகின்ற பெட்டிகளை வைக்க வேண்டாம், அங்கும் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். இசை கருவிகளை ஒளிபரப்ப வேண்டாம், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். கேட்டு கேட்டு காது புளித்து போயிருக்கிறது. எப்ப சிந்தனை வரும் தெரியுமா? எங்களுடைய உயிரை கைப்பற்ற இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். வருகின்ற பொழுது அவர்களுடைய இரண்டு சாரார், இரண்டு பக்கத்திலேயும் இரண்டு விதமான மலக்குமார்கள் வருவார்கள். ஒன்று நரகத்துக்கு சொந்தமானவர்கள், மற்றது சுவர்க்கத்துக்கு சொந்தமானவர்கள். இரண்டு பேரும் போட்டி போடுவார்கள் இவர்களுடைய உயிரை லேசாக கைப்பற்ற. வீடுகளிலே இருக்கின்ற முசீபத்துகளின் மூலமாக ரஹ்மத்துடைய மலக்குமார்கள், அப்பப்பா இந்த வீடுக்குள்ளே எதுவெல்லாம் இருந்தால் எங்களுக்கு நுழைய தடை இருக்கிறதோ அத்தனை விடயங்களும் ஒட்டுமொத்தமாக இருக்கின்றன என்று சொல்லி அப்படியே பின்வாங்கி விடுவார்கள். ஜபானியாக்கள் மாத்திரம் வீட்டுக்குள்ளே வருவார்கள். அன்று பாடம் படித்து அர்த்தம் கிடையாது. கண்ணியமானவர்களே, இவ்வளவு பயங்கரமான இந்த நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுமாறுதான் அல்லாஹ் எங்களையும் குடும்பத்தினர்களையும் ஏவுகின்றான். ஆக நாம் செய்கின்ற பாவத்தை பட்டியல் போட்டு இங்கே சுட்டி காட்டுவதற்கு இந்த மிம்பர் மேடைக்கு நீங்கள் ஒதுக்குகின்ற நேரம் போதாது. எனவே கண்ணியமானவர்களே, சிந்தனை செய்யுங்கள். ஒவ்வொரு செயலையும் முடியுமான இந்த ஃபித்னாவுடைய ஜமானில் அதிகமாக நாம் அமல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 5 நேர தொழுகைகளையும் அழகான முறையில் நாம் பேணி தொழுது, ஹராத்தை விட்டும் எங்களுடைய உணவுகள், உடுப்புகள், சாப்பாடுகள், சம்பாத்தியங்களை பாதுகாத்து அல்லாஹ்வை 5 நேரமும் தொழுது கொண்டு இபாதத் செய்து கொண்டு 4 பேருக்கு மத்தியிலே நல்ல வார்த்தைகளை எத்தி வைத்து அவர்களையும் நல்ல வழியிலே அழைத்துக் கொண்டு குடும்பங்களையும் ஹராம் இல்லாத அமைப்பிலே பாதுகாத்துக் கொண்டோம் என்று சொன்னால், இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் அல்லாஹ்வை கண்ணால் காணாத நாம் இப்படி வாழ்ந்து விட்டாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சுவர்க்கத்தை தர காத்துக் கொண்டிருக்கிறான்.